இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ரெங்கசாமி மகா சின்ன பிள்ளை காதலை கடந்த வளையத்தை யாரோ அபேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சின்ன பிள்ளை கழுத்து காதலை கடந்ததை தெரிஞ்சுருக்காங்க பாவி பேருவா. ஆமாம், அவன் பொண்டாட்டி என்கிட்ட அழுது புலம்புனா, எடுத்தவன் வெளிப்படையாக நான் தான் எடுத்தேன்னு சொல்லி கொடுக்க மாட்டான். அதனால் நம்ம ஊர் பொது வழக்கப்படி என்ன செய்தோம்னா, ஒரு கொப்பரை நிறைய தண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. நம்ம ஊரில் எத்தனை வீடு இருக்குது? ஒரு 40-45 வீடு இருக்குமா? ஒரு 40-45 சாணி உருண்டையை ரெடி பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு சாணி உருண்டையை கொடுங்க. அந்த சாணி உருண்டைக்குள்ளே அந்த எடுத்த தங்க வளையத்தை வச்சு கொண்டு அந்த கொப்பரைக்குள்ளே போட்டுடலாம் எடுத்தவங்க. அது வெளியவும் தெரியாது, அவங்க மானமும் போகாது. இதுதான் ஊர் சொல்கிற தீர்ப்பு. பிரமாதமையா. திருடனும் திருந்துறதுக்கு அருமையான வழி. கை நீண்ட பேர்களுக்கு கை நீண்டுக்கிட்டு தான் இருக்கும். எப்படியோ திருடின பொருள் திரும்ப வந்தா சரி. எனக்கு திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. உன் கருத்தை யாரையா கேட்டா? கம்முன்னு கிடையாது. நல்ல யோசனை நினைச்சி. நமக்குள்ள வீண் வாக்குவாதம் சண்டை எதுவும் வேண்டாம். இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. இதை முதல்ல ரெடி பண்ணுங்க. கொப்பரை ரெடி என்னாச்சு? சாணி உருண்டை ரெடி ஆயிட்டா? சாணி உருண்டை ரெடி. எந்த மகராசன் திருடுனானோ அவன் ஊருக்கு தெரியாமல் தப்பிக்க போகிறான். இதுக்குள்ளே நகையை வச்சு கொண்டு போட்டு. அம்மா, உங்கள் வீட்டு முன்னாடி சாணி உருண்டை வச்சுருக்கு. ஆமாம்மா, மறக்காமல் எடுத்துட்டு வாங்க கொப்பரையில் கரைக்கிறதுக்கு. அம்மா, வீட்டில் யாரு? உங்கள் வாசலில் சாணி உருண்டை வச்சாச்சு மோய், நாங்கள் வரோம். என்னடா வீட்டு கதவு பூட்டிருக்கு, ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அந்த முனையில் வரும்போதே பார்த்துட்டேன்ப்பா, வீட்டு ஓனர் உள்ளே போனதை. ஐயா, உங்கள் வீட்டு வாசலில் வச்சாச்சு சாணி உருண்டை. ஏன்டா கீழே விழுந்து இருக்காடு எனக்கு சாணி உருண்டைன்னு சொல்லிக்கிட்டு அச்சமாக போனோமான் இருப்போம். அப்போ தான் வருவாங்களே கண்ணால். எவனோ திருடுனதுக்கு நாம வரிசையில் நிற்க வேண்டியிருக்கு, வெயிலில் காத்து கிடக்க வேண்டியிருக்கு, காய வேண்டியிருக்கு. சரியா சொன்னீங்க. அந்த காலத்தில் திருட்டு போய் கேவலப்படாமல் இருக்கட்டும், திருந்தட்டும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களா ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் திருடு கொடுத்த நகை அவங்களுக்கு திரும்ப கிடைச்சா போதும். என்னமோ நல்லது நடந்தால் சரி. லைஃப்பில் பாசிட்டிவ் திங்கிங் அவசியம் தம்பி. நல்லதே நடக்கும் நம்புவோம். ஐயா, எல்லாரும் சாணி உருண்டை போட்டாச்சு. இனி கரைக்க வேண்டியது தான் பாக்கி. கரைக்கலாமா? கரைச்சிட வேண்டியதானே. இனி என் வீட்டில் உனக்கு இடம் கிடையாது. நீ இன்றைக்கே இடத்த காலி பண்ணு. அங்கிள், என்ன சொல்கிறீங்க? களவாணி புழுவு, நீ அந்த சின்ன பிள்ளைகிட்டருந்து களவாண்டு ஒழிச்சு வச்சிருந்த நகையை நான் தான் சாணி உருண்டைக்குள்ளே வச்சு அதை எடுத்து கொண்டு போட்டு கரைச்சி, அது நகை யாருக்கு போய் சேரணுமோ அவங்ககிட்ட போய் சேர்ந்துச்சு. உனக்கு கை நீளங்குது, எனக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு. ஒரு களவாணி பேரை என் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மரியாதை கெடாமல் வெளியே போயிரு. ஏதோ என்னோட நல்ல நேரம் உன்னை காப்பாற்றி விட்டுட்டேனா, புரியுதா? இனிமேல் என் பக்கமோ என் வீட்டு திசை பக்கமோ நீ தலை வச்சு படக்கூடாது. ஓடிடுறா. வெளி ஆட்களுக்கு என் வீட்டில் இடம் கிடையாது.